இந்த பதிவில் போகி பண்டிகையோட வரலாறு பார்ப்போம். போகி அப்படின்னாலே பழைய எண்ணெய் கழிதலும் புதிய எண்ணெய் புகுதலும். வீட்டில் உள்ள பழைய பொருட்களை எடுத்து போட்டு எரித்து மட்டும் போக்குவது அல்லாமல் முக்கியமாக என்னென்னா நம் மனதில் உள்ள அந்த காமம், குரோதம், வன்மம், பொறாமை அது எல்லாத்தையும் கலைந்து நல்லதை நினைத்து நல்லதையே செய்வது தான் பழமையானது கழிதலும் புதுமையானது புகுதலும் அப்படின்றது பொருள். இந்த போகி பண்டிகை வரலாறு எப்படின்னு பார்த்தோன்னா, மதுராவில் வருஷம் இந்திர விழா நடக்கும். ஒரு முறை கிருஷ்ணர் இந்திர விழா வேண்டாம், அதுக்கு பதிலாக கோவர்த்தனகிரி விழா நடத்துவோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்திரனுக்கு கோபம் வெகுண்டு என்ன பண்ணான் அப்படின்னா நிறைய மழை பெய்ய வச்சு கடும் மழை பொழிய வச்சான். அந்த நேரத்தில் கிருஷ்ணர் கோவர்த்தனகிரியை எடுத்து தன் சுண்டு விரலால் தூக்கி அந்த மதுரா மக்களை எல்லாம் காப்பாற்றினார். இதனால் கிருஷ்ணரோட மகிமையை அறிந்து இந்திரன் தன்னுடைய ஆணவம், அதாவது அகம்பாவம் எல்லாத்தையும் விட்டு கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டான். இந்திரனுக்கு மறுபெயர் போகி அப்படின்ற பொருள். இந்திரன் தன் ஆணவம், அகம்பாவம் அனைத்தையும் விடுத்து தன் கர்வம் கலைந்து தீயவைகளை விட்டொழிந்த நாள் தான் போகி பண்டிகை. அதன் காரணமாக தான் நாமும் அந்த நாளில் மமதை, அகங்காரம், கர்வம், காமம், குரோதம், கோபம் எல்லாத்தையும் விட்டொழிந்து நல்வழிப்பட்டு நல்லது செய்ய வேண்டும் என்பதற்கு இந்த பண்டிகை ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இதுதான் போகி பண்டிகை தோன்றியதற்கான காரணம்.